குன்றக்குடி கோவில்ல வந்து யானையோடைய இறப்பு அப்படின்றது நடந்துச்சு. அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட முதலமைச்சர் இவர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களை இது வந்து வெளிப்படுத்துகிறது. அது அரசை தவிர, அரசை ஆளக்கூடிய அந்த முதல் பொறுப்பில் இருப்பவருக்கு தவிர வேற யாருக்கும் துன்பத்தை கொடுக்காது. இது வந்து நம்ம அரசு ஆண்டு கொண்டிருப்பவருக்கு எச்சரிக்கையாகவும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். தமிழகத்தில் நிலநடுக்கம் வெளிப்படும். என்னைக்கு கஜம் வந்து மண்ணோடு தொடர்புடையது. நிச்சயமா தமிழகத்துல நிலநடுக்கத்திற்கான வாய்ப்பை நாம வந்து என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். யானை வந்து நம்ம விநாயகரனுடைய ஒரு ரூபமா பாக்குறோம். இந்த யானையே நம்ம கோவில்ல வச்சு வழிபடுறோம். அதற்கான மகத்துவம் என்ன? யார் யார் வழிபடலாம்? அந்த சகஸ்ராராம் செயல்பட்டதற்கு பிறகுதான் நமக்கு இந்த ரெண்டு மூச்சியுமே என்ன பண்ணும்னா சரியாக செயல்படும் அப்படின்றது வந்து யோக கலையில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த யோக கலையுடைய மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு யாருன்னா விநாயக பெருமான். தவத்திலேயே மிக சிறந்த தவம், எளிமையான தவம், இல்லற மார்க்கத்திற்கும் அறிவுக்கும் உகந்த ஒரு தவம் எதுனா தோப்புக்கரணம். இந்த வலது மூளை இடது மூளை இரண்டும் சமமாக இயங்கக்கூடிய சுவாச முறை யாருக்கு இருக்கிறதுனா யானைக்கு, குதிரைக்கு, பசுவிற்கு இருக்கிறது. இப்ப கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா சுக்கிரன். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரணவ வாஸ்து நிபுணர் குருஜி டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். சார் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. நீங்க வந்து நட்சத்திர குறியீடுகள், மகாலட்சுமி ஈர்ப்பு விதி, அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே உங்க பதிவுகளா செய்முறை விளக்கமா கூட நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து ஒரு உயிரினத்தை பத்தி, அதாவது ஒரு விலங்கு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு வைல்ட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம், காட்டு விலங்கு. அதை நம்ம வந்து கடவுளாகவும் பாவிக்கிறோம். யானை. யானை வந்து நம்ம விநாயகரனுடைய ஒரு ரூபமா பார்க்குறோம். இந்த யானையே நம்ம கோவில்ல வச்சு வழிபடுறோம். அதற்கான மகத்துவம் என்ன? யார் யார் வழிபடலாம்? என்ன பண்ணணும்? அதாவது இப்போ நம்மளுடைய இந்து தர்மத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சில குறியீடுகள் வந்து வழங்கப்படுகிறது. அதை தாண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து இறைவனுடைய வீதி உலாவில் நிறைய இது போன்ற விலங்குகளை மையப்படுத்திய குறியீடுகளை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம். அப்போ சாத்வீகம் அப்படின்ற வகையிலும் விலங்குகள் வந்து இருக்கிறது. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சமயத்தில் கொஞ்சம் உக்கிரமாகவும் விலங்குகள் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா போற்றப்படுகிறது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகாலட்சுமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சாத்வீகம். அவங்க கையில் பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆயுதங்கள் இருக்காது. அப்போ சாத்வீகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை இந்த தெய்வத்தோடு என்ன பண்ணாங்கன்னா ஒப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் கிளி அப்படின்னு எடுத்துக்கலாம், மான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே மிக மிக சாத்வீகம் தான். பசு அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட விஷயம் அமைப்புல ஒரு ஜீவராசியை அடித்து கொன்று திங்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா வலிமை கிடையாது. அப்ப இதெல்லாம் சாத்வீகம். இப்ப வீரத்தை மையப்படுத்திய நிலையில நம்ம எடுத்து கவனிக்கும் பொழுதெல்லாம் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா அது சம்பந்தப்பட்ட விலங்குகளை அந்த தெய்வங்கள் என்ன பண்ணியிருக்கும்னா வாகனமாக கொண்டிருக்கும். இப்ப அம்பாளுக்கு வந்து சிம்ம வாகனமாக, அதே போல வந்து வாராகிக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்றியை வந்து என்ன பண்றோம்னா வாகனமாக, இதெல்லாம் நம்ம வைத்திருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்கிறோம். சரி, இப்ப இந்த யானையின் மிக முக்கியமான மைய கருத்து என்ன, அது சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய தமிழ் மரபுல வந்து வாசி யோகம்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த வாசி யோகம் அப்படின்றது என்னன்னா மூச்சை அழகாக கவனித்து இரண்டு மூச்சுகளையும் ஒரே நிலையில் ஒரே சுவாச ஓட்டமாக மாத்துறது. இப்போ சூரிய மூச்சு, அதாவது வலது இடது, சூரியன் சந்திரன் இருக்கும் இல்லையா, அது போல ரெண்டு ஓட்டையிலுமே வரக்கூடிய காற்றினுடைய தன்மை
என்ன பண்ணாதுன்னா ஒரே மாதிரி சீராக இருக்காது. ஆமா. புரியுதுங்களா? அப்போ அதை சீர்படுத்துறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கணும். அப்ப முயற்சிகள் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய குதம் அதுக்கப்புறம் மர்ம உறுப்புல அடங்கி இருக்க அந்த குண்டலினி சக்தியை தலைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த ஒரு மனித பிறப்புக்கு என்ன ஆகுதுன்னா இயற்கையிலேயே 2 ஜீவ ஓட்டம் வந்துரும். இந்த குண்டலினி யோகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? குண்டலினி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு சக்கரம், இப்ப மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இப்படி ஒவ்வொன்றா வருது இல்லையா? இந்த ஒவ்வொரு சக்கரத்தினுடைய தொடக்கமும் ஆக்டிவேட் ஆகி 7வது சக்கரமாக தலையில சகசிராரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சகசிராரம் செயல்பட்டதற்கு பிறகுதான் நமக்கு இந்த 2 மூச்சியுமே என்ன பண்ணும்னா சரியாக செயல்படும் அப்படின்றது யோக கலையில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த யோக கலையுடைய மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு யாருன்னா விநாயக பெருமான். ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இந்த இடத்துல பாம்பு இது எல்லாமே யோகக்கலையின் வடிவாக சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதன் அடிப்படையில இந்த 2 சுவாச நிலை இருக்கு இல்லையா? இதுல ஒரு சுவாசம் வலது மூளை, இன்னொரு சுவாசம் இடது மூளை. அதாவது வலது பக்கமாக வரக்கூடிய சுவாசம் என்னன்னா இடது பக்க மூளையை பற்றி சொல்லும். இடது பக்கமாக வரக்கூடிய சுவாசம் வலது பக்க மூளையை பற்றி சொல்லும். அப்போ இது 2ம் சமமாக செயல்படும் பொழுது ஒரு மனிதன் மிக தெளிவாக இருப்பார். ஒரு மனிதர் என்ன பண்ணுவாரு? மிக தெளிவாக இருப்பார். அந்த தெளிவான மனநிலையில் இறைவனிடம் நாம் என்ன வழிபாடு இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டாலும், நமக்கு என்ன வேணும்ன்றத ஒரு காட்சிப்படுத்தி மனதில் நம்ம நிலைநிறுத்தினாலும் அது கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ இத சாதாரணமா ஒரு மனிதர் கையாண்டு விட முடியாது, சாதாரணமா கொண்டு நிறுத்தவும் முடியாது. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய தவம் செய்ய வேண்டியது அவசியம். ஆனா தவத்திலேயே மிக சிறந்த தவம், எளிமையான தவம், இல்லற மார்க்கத்திற்கும் அறிவுக்கும் உகந்த ஒரு தவம் எதுனா தோப்புக்கரணம். புரியுதுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளுடைய வலது கை இடது காதை பிடிக்கும், இடது கை வலது காதை பிடிக்கும். நம்ம உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது இருக்கு இல்லையா? இதுல ஒரு 10 முறை நம்ம தோப்பு கரணம் விநாயகருக்கு போடும் பொழுதும் 2 பக்கமும் தலையை கொட்டும் பொழுதும் வலது மூளை இடது மூளை சமமாக சீராகுகிறது அப்படின்றது பொருள். அந்த நேரத்தில் நாம் விநாயகர்கிட்ட தடையை நீக்கிறதுக்கு என்ன முறையீடு செய்தாலும் அது வெற்றியாக நம்பப்படுகிறது. இப்ப ரைட் சைட் பிரைன் ஆக்டிவேஷன் அப்படின்றதுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குது. இப்ப ரைட் சைட் பிரைன் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெர்மனண்டா மைண்ட்ல இருக்கிறது. லெஃப்ட் சைட் பிரைன் அப்படின்றது டெம்பரவரி. அது என்ன ஆகும்னா அப்பப்ப மறக்கிற விஷயம். இப்ப இந்த ரைட் சைட் பிரைன் ஆக்டிவேஷனை கொடுக்கக்கூடியவர்கள் தான் உலகத்துல பெரிய மனிதர்கள். லெஃப்ட் சைட் பிரைன் ஆக்டிவேட்டா இருக்கிறவங்க தான் சாதாரணமா காதல், காமம் இந்த மாதிரி சிக்கி தவிப்பவர்கள். ஆனா நமக்கு ரைட்டும் தேவை, லெஃப்டும் தேவை இல்லையா? அது 2ம் இணைந்தது தானே இல்லற மார்க்கம். இதை தருபவர் தானம்மா விநாயக பெருமான். சரிங்க குருஜி, இப்ப நீங்க சொல்றதுக்கும் விநாயக பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டது யானையை பற்றி. இந்த யானையுடைய மறுவடிவமாக ஏன் விநாயக பெருமான் இருக்கிறார் என்றால், இந்த வலது மூளை இடது மூளை 2ம் சமமாக இயங்கக்கூடிய சுவாச முறை யாருக்கு இருக்கிறதுனா யானைக்கு, குதிரைக்கு, பசுவிற்கு இருக்கிறது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்போ இந்த சுவாச ஓட்டத்துல சாதாரண மானிட பிறப்பு அந்த யானையிடம் ஒரு ஆசீர்வாதம் பெறும் பொழுதோ, பசுவிடம் நம்ம நெருங்கி இருக்கின்ற பொழுதோ, குதிரையிடம் நெருங்கி இருக்கின்ற பொழுதோ அவருக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது. அதனால்தான் அந்த கால அரசர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட யானைப்படை, குதிரைப்படை இதை பொறுத்து தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் போரில் வெல்வதற்கு பயன்படுத்தினார். அப்ப எந்த அளவுக்கு குதிரை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு யானை இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருக்கு அறிவு விருதி என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஹயக்ரீவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் குதிரை முகம், அஸ்வினி குமாரர்கள் என்று 2 இருக்கிறார்கள், அவர்களுக்கும் குதிரை முகம், விநாயகப்பிற்கும் யானை முகம். இப்போ இது எல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டதுன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோடும் மூல நட்சத்திரத்தோடும் சம்பந்தப்பட்டது. அஸ்வினி நட்சத்திரம் என்பது நம் மூளை. அஸ்வினி நட்சத்திரம் என்பது என்ன? நம் மூளை. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, ஆலயம் செல்வது எதற்கு? மன தெளிவும்
தான் சிந்தித்திருக்கக்கூடிய விஷயத்துல எந்த விதத்திலையுமே குழப்பம் இல்லாம வெற்றியோடு முடிக்கிறதுக்கு ஒருவருக்கு எது பயன்படணும்னா மூளை மட்டும்தான். அந்த மூளையை வெற்றியாக்கி கொடுக்கிறது தான் யானையின் ஆசீர்வாதம். கோவின் பூஜை, அஸ்வ பூஜை, இதெல்லாம் நீங்க கேட்கலாம். எப்போதுமே இதெல்லாம் இறுதியில பண்ணலாம் இல்லையா? ஏன் அதை முதல்ல பண்றாங்க? அப்ப அஸ்வினியும் முதல் நட்சத்திரம், இவர்களை தொன்று தொட்டு நம்ம அந்த செயலை தொடங்கினோம்னா இறுதி வரை அதுல தோல்வியே இல்லை என்பது பொருள். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அதனாலதான் ஒரு கும்பாபிஷேகமா கோ பூஜை, கிரகப்பிரவேசமா கோ பூஜை, அதே போல பெரிய பெரிய அரண்மனையிலையா கஜ பூஜையிலிருந்து அஸ்வ பூஜை வரையும் நடக்கும். இன்றைக்கும் இறைவன் கண்விழித்து பார்க்கக்கூடிய வாகனங்கள்ல மிக முக்கியமானது இந்த 3 ஜீவராசிகளும். அப்ப இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன? இன்னைக்கு பசு மூக்குல போயிட்டு 2 பக்கம் கை வச்சு பாருங்க, சுவாசம் சீரா இருக்கும். குதிரை மூக்குல போய் கை வச்சு பாருங்க, சீரா இருக்கும். யானைகிட்ட கை வச்சு பாருங்க, சீரா இருக்கும். அப்போ மனிதனுக்கு இல்லாத ஒன்றை இறைவன் மறைமுக தவநிலையோடு அங்கு படைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கும் குதிரையாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், பசுவாக இருக்கட்டும், இது மனிதர்களோடு நல்லா பழகக்கூடிய குணம் கொண்டது. இன்னைக்கு பெயர் சொல்லி கூப்பிட்டா கூட நம்மளதான் கூப்பிடுறாங்கன்னு இந்த 3 ஜீவராசிகளுமே திரும்பி பார்க்கும். நம்மளுடைய எல்லா குணங்களுக்கும் அது ஒத்துழைக்கும். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல அது மிருகம் தானே, அது முட்டலையா, யானை போட்டு மிதிக்கலையா, அதெல்லாம் தாண்டி அதை மனிதனுக்கு பழக்கப்படுத்துறோம் பாத்தீங்களா? அதுலதான் எல்லாமே இருக்கிறது. அப்போ விநாயகர் ஞாபக சக்தி உள்ளவர். விநாயகர் ஏன் ஞாபக சக்தி உள்ளவர் என்றோம்? யானை ஏன் ஞாபக சக்தி உள்ள விலங்குன்னு சொல்றோம்? அதுக்கு மூளை ஸ்ட்ராங். இப்ப குதிரை அந்த ஓட்டம், அந்த ஆக்டிவ் அதிகம், அதனால அதுக்கு மூளைத்திறன் அதிகம். புரியுதுங்களா? பசு அந்த சுவாசத்திலேயே நம்ம எல்லா வினைகளும் நீங்கி போயிடும். அதனாலதான் அதுல அத்துணை தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, நம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்றால் யானை கூட்டம் இருக்கும் இடம், அது மகாலட்சுமி உறையும் இடம். 8 யானைகள் புடைசூழ கங்கை நீராட்ட அம்பிகை தோன்றுகிறாள். 2வது கோசாலை. 3வது யானையிடம் ஆசீர்வாதம் பெறக்கூடிய அந்த நேரம். கோசாலையில் உங்கள் பிரார்த்தனையை மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய நேரம். அதே போல அஸ்வம் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையிடம் நீங்கள் கொள்ளை கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய வரம். இதெல்லாம் சிறப்பா பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்ல நிச்சயமா வெற்றி மட்டும்தான் உண்டு. இந்த வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்திலே வலுப்பெறுகிறார், உச்சமடைகிறார். ஆகையினால் லக்னாதிபதி வெற்றி என்றால் எல்லாமே வெற்றி இல்லையா? அப்போ இந்த லக்னாதிபதியை சொல்வது எதுனா, தலை, முகம், பேச்சு, காது, 5 புலன்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுலே 4 புலன்கள் முகத்துலதான் என்ன பண்ணுது இருக்கிறது. அப்ப தலை அப்படின்றது மூளையை செயல்படுத்துறது. அப்படின்னா வடகிழக்கு பகுதியில தான் வாஸ்து புருஷனுடைய தலை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சிவாலயத்துல இன்னைக்கும் பாருங்க, தலைப்பகுதியில தான், அந்த வடகிழக்கு பகுதியில தான் நவகிரகங்களே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மனிதனுடைய உடம்புல முகத்துல எல்லா நவகிரகங்களும் இருக்கிறது. புரியுதுங்களா? பல்லும் புருவமும் செவ்வாயாக, மூக்கு குருவாக, கன்னம் சுக்கிரனாக, தாடை சனியாக, காதுகள் ராகுவாக, முடி கேதுவாக, இப்படி 9 கிரகங்களுமே, வாய் சந்திரனாக, வாய் என்ன சந்திரனாக, இப்படி எல்லா கிரகங்களுமே முகத்தை வைத்தே நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல அல்டிமேட்டா எல்லாத்தையுமே சொல்லிட முடியும். இதுதான் அதனுடைய அடிப்படை ரகசியம். அப்போ இந்த 9 கிரகமும் உள்ள முகபாகத்தில், தலைபாகத்தில் ஒரு யானை ஆசீர்வதித்தால் கிடைக்கும் நல்ல பலன் மிக சிறப்பு. இதை தொன்று தொடுத்து வைத்த விஷயம்தான். இறைவனால் கிடைக்க முடியாததை கூட இறைவன் வடிவாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் தரணும்னு தான் நம்ம முன்னோர்கள் இவ்வாறெல்லாம் வைத்தார்கள்மா. அருமை குருஜி. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன இந்த 3 ஜீவராசிகளையும் நம்ம பராமரிக்கணும், இல்ல பராமரிக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். இதே இந்த ஜீவராசிகள் துன்புற்று இறந்தாலோ இல்ல அவங்கள துன்புறுத்தவங்களுக்கோ என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்? ஏன்னா இது எல்லோருக்குமே இது ஒரு அவேர்னஸா இருக்கணும். இந்த மாதிரி பிராணிகளை நம்ம துன்புறுத்தக்கூடாது, அவங்களுடைய இறப்பிற்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. என்ன மாதிரி விளைவுகள் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. நிச்சயமாமா. பொதுவா கஜம் என்பது என்னன்னா, ஒரு காலகட்டத்துல ஒரு ராஜா ஒரு ராணியை தேர்ந்தெடுப்பதுக்கு கஜத்தினுடைய கைகள்ல மாலை கொடுப்பாங்க, தும்பிக்கையில. அது யாரை மாலையாக யார் கழுத்துல போடுகிறதோ அவங்கதான் ராஜா ராணி அப்படின்ற ஒரு நடைமுறை வழக்கம் இருந்தது. அப்ப என்னன்னா, நமக்கு யானை துன்புறுத்தப்படுகிறது
ஒரு கோவிலில் பராமரிக்கக்கூடிய யானை அல்லது ஒரு காட்டில் இருக்கிற யானை வந்து அழிவை சந்திக்கிறதுனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசுக்கு அது ஆபத்தானது. புரியுதுங்களா? ஆகையினால அரச பதவியில் இருக்கக்கூடிய, இப்ப இடையில கூட நம்ம பார்த்தோம் குன்றக்குடி கோவில்ல வந்து யானையோடைய இறப்பு அப்படின்றது நடந்துச்சு. அப்போ அது எந்த ஊர் மாவட்டம், அந்த மாவட்ட ஆட்சியர், அதுல இருக்கக்கூடிய எம்எல்ஏ அல்ல அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட முதலமைச்சர், இவர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களை இது வந்து வெளிப்படுத்துகிறது. அப்ப இந்த ஜீவராசிகள் எல்லாம் துன்புறுத்தப்பட்டால் அது அரசை தவிர, அரசை ஆளக்கூடிய அந்த முதல் பொறுப்பில் இருப்பவருக்கு தவிர வேற யாருக்கும் துன்பத்தை கொடுக்காது. ஆகையினால இது வந்து நம்ம அரசு ஆண்டு கொண்டிருப்பவருக்கு சற்று தன்னுடைய வாழ்வியலை மிக கவனமாக எடுத்து செல்லணும் அப்படின்றதுக்குரிய எச்சரிக்கையாகவும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம், சமிக்கையாக எடுத்துக்கலாம். ஏன்னா நிச்சயமா என்ன இவ்வளவு பெரிய அந்த விலங்குகளை நம்மளால வீட்டுல வச்சு பராமரிக்க முடியாது. பசுமாட்டை வேணா நம்ம வச்சுக்கலாமே தவிர குதிரை சில பேர்னால தான் வைக்க முடியும். அன்னைக்கு கோவில்ல எல்லாத்துலயுமே இயற்கை இருந்ததுமா, இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அதனால கண்டிப்பா என்ன பொறுத்த அளவுல நீங்க வைங்கன்னு சொல்லதை விட வைக்க வேண்டான்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதோடைய சூழல்களோ அதனுடைய அந்த மனிதர் அந்த வாழ்வியல் முறை அந்த உணவு முறை எதுவுமே இன்னைக்கு கிடைக்கல. அதனால அதோடைய சுதந்திரம் அதோடைய உலகத்துல இருந்தாலே நமக்கு பெருசா பிரச்சனை எதுவும் வராது. கண்டிப்பாக. ஏன்னா இயற்கையான முறையில் அந்த விலங்குகள் வந்து முக்தி அடையிறதுங்கிறது பிரச்சனையே இல்லை. கண்டிப்பா இந்த மாதிரி செயற்கையா அது துன்புற்று போறதுக்கு நம்மளும் ஒரு விதமா காரணம் இருக்கும்ன்றப்போ நிச்சயமா நமக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க. அந்த ஜீவன்களை நம்ம வந்து வணங்கி போற்றினால. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றோமா, தமிழகத்தில் நிலநடுக்கம் வெளிப்படும். என்னைக்கு கஜம் வந்து மண்ணோடு தொடர்புடையது. நிச்சயமா தமிழகத்துல நிலநடுக்கத்திற்கான வாய்ப்பை நாம வந்து என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். இந்த கால அவகாசம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல இருந்து நமக்கு வந்து டிசம்பருக்குள்ள எல்லா விஷயங்களுமே வரக்கூடிய காலகட்டம் தான். ஆனா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த நவராத்திரியோடைய காலகட்டங்கள் வருது இல்லையா, அதிலிருந்து கிட்டத்தட்ட இந்த கார்த்திகை மாதம் அக்னி நம்ம வந்து திருவண்ணாமலையில நம்ம அக்னி வந்து ஏத்துறதுக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் முக்கியமா சென்னை வட்டாரத்திற்குட்பட்ட பகுதிகளில், திருநெல்வேலிக்குட்பட்ட பகுதிகளில் நாம என்ன, திருநெல்வேலி தூத்துக்குடி சென்னை இந்த 3 பகுதிகளில் நம்ம மண் கடல் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சரியா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா எல்லோருக்குமே வந்து ஒரு மனசு காயப்பட்ட விஷயம்தான் இன்னைக்கு அந்த யானையினுடைய இழப்பு. இனிமே ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நடக்காம இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். அந்த யானைக்கான ஆத்மா சாந்தி அடையணும், எல்லோருக்கும் ஆபத்து இல்லாம ஒரு சின்ன அளவுல ஒரு விஷயமா முடியணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனையும். அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க குருஜி, நன்றி. நல்லதுமா, வெற்றிவேல் முருகா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.